Taste the Daily. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த 9 மாத காலத்தில் LIC நிறுவனத்தின் வரிக்கு பிந்தைய லாபம் 26,913 கோடியில் இருந்து 29,138 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த காலத்தில் தனிநபர் புது வணிக பிரீமியம் வருமானம் 9.73% அதிகரித்து 42,441 கோடியாகவும், மொத்த பிரீமிய வருமானம் 5.51% அதிகரித்து 3,40,563 கோடியாகவும் உயர்ந்துள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி முடிவில் முதல் பிரீமிய வருமான அடிப்படையில் LIC 57.42% சந்தை பங்களிப்போடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. இதே காலத்தில் சொத்து மதிப்பு 10.29% அதிகரித்து 54,77,651 கோடியாக உயர்ந்துள்ளது. லாப பங்களிப்பற்ற ஆண்டு பிரீமியம் சென்ற ஆண்டு 14.04% இருந்து 27.68% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் தனிநபர் பிரீமியம் 106.52% அதிகரித்து 6,813 கோடியாக உயர்ந்துள்ளது. புதிய வணிக மொத்த லாப வரம்பு 17.1% உயர்ந்துள்ளது. கடனளிப்பு விகிதம் 1.93 மடங்கில் இருந்து 2.02 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த செலவு விகிதம் 15.28% இருந்து 12.97% குறைந்துள்ளது. சென்னை வடபழனியில் அரசு பேருந்தில் பயணித்த பெண்களை ஓசி டிக்கெட் என கூறி இருக்கையில் இருந்து எழுப்பிய இளைஞர்களை தட்டி கேட்ட பெண்ணுடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஐயப்பந்தாங்கலில் இருந்து பிராட்வே நோக்கி செல்லும் அரசு பேருந்து வடபழனி அவிச்சிப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் ஏறிய 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த வயதானவர்கள் மற்றும் பெண்களை எழுப்பிவிட்டு இளைஞர்கள் அமர்ந்துள்ளனர். இதை தட்டி கேட்ட பெண்களை ஓசி டிக்கெட் தானே என்றும் தாங்கள் பணம் அளித்து பயணம் செய்வதாகவும் கூறி ஆபாசமாக திட்டி இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், திமுக அமைச்சர் ஓசி பயணம் என கூறியதை தற்போது இளைஞர்களும் கூறி ரகளையில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவ ஆய்வக நுட்புணர் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது பரபரப்பானது. DME வளாகம் முன்பு மருத்துவ ஆய்வக நுட்புணர் கவுன்சிலை உடனடியாக நடத்த வேண்டும், ஒப்பந்த முறையில் பணி வழங்குவதை கைவிட்டு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவ ஆய்வக நுட்புணர் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் சமுதாய கூடத்தில் இருந்த போராட்டக்காரர்கள், காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பானது.